அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். மகர ராசி நேர்களுக்கான சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு திறமைகள் எப்பவுமே இருக்கும். எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பண்ணணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளால் என்ன செய்ய முடியாதாங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, 5 விதமான ஒரு வேலையோ ஒரு மொழிகளோ தெரிஞ்சதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய தனித்திறமை வெளிநபர்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அது தெரியறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதன் தெரியாத அளவு, அதாவது ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய கிடைத்த அவமானங்கள்லாம் இந்த காலகட்டம் அதற்கு பதில் சொல்லும். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு உங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சாங்களோ அதே இடத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு உயரத்தில் போய் இருக்கக்குண்டான அமைப்பு தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் ஒரு இனிமையாக பேசக்கூடியது. உங்களுடைய பேச்சின் மூலமாக எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீ சொன்னாதான்ப்பா முடியும், நீ சொன்னாதான்ப்பா சரியாக இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு தலைமை பண்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைமில் அரசியல் உண்டான அமைப்பே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சமுதாய அளவில் ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருந்தாலுமே நிறைய போராட்டத்தை தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போராட்டம். ஆனால் நம்ம ஒரு இடத்துல பிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்க மாட்டேங்க. ஒரு இடத்துல போய் உட்காரணும், ஒரு எம்எல்ஏ எம்பின்னு ஏதாவது ஒரு நகராட்சி உறுப்பினர் இல்லை ஏதாவது ஒரு பதவியில் உட்காரணும்னு சொல்லி நானும் முன்னேற்ப ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்குண்டான அமைப்பு கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் அதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய பதவியில் உட்காரத்துக்குண்டான அமைப்பு, அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல போஸ்டிங்கில் போகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, முழுமையாக ஒரு ஏற்கனவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு அன்பாக இருந்தாலுமே ஒரு சிலர் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அன்பாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த டைமில் உங்களை நம்பி ஒரு முழுமையான உங்களுடைய அன்பு மட்டுமே எனக்கு போதுங்கிற ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது.
2வது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும். என்னதான் பணம் வந்தாலும் கைக்கு மீறி செலவு பண்ணுவோம்ப்பா, ஆடம்பரமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது. ரொம்பவே சிக்கனமாக செலவுப்படுத்தி அதன் மூலமாக அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக உங்கள் தொழிலில் நல்ல வருமானம் வருது. ஒரு நல்ல ஒரு வருமானம், அதன் மூலமாக அடுத்தடுத்து ஏதாவது பிரான்ச்சஸ் போகலான்னு ஒரு எண்ணம் இருந்தாலுமேவும், இல்லை பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணிக்கிறோம், அதுக்கடுத்து ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா பண்ணுவோம், ஏற்கனவே இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதே எதுக்கு இன்னும் விரிவுபடுத்தணும், இன்னும் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு அது என்றைக்குமே உங்களை காலவாரி விட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு வருமானம் அதன் மூலமாக நற்பெயர் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அது வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. 2வது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை அகன்று திருமணத்திற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருது. அதில் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்குண்டான அமைப்பை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்தி தராரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு விஷயத்தில் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போவுமே நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சீங்க, எந்தவித பாதிப்புமே இல்லாமல். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூவோ உங்களுக்கேவும் தேவையில்லாத ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்குண்டான அமைப்போ இருக்குது, சரியா? நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி பெறுறவங்க வந்து ஒரு தகுதியான ஆளாக இருக்காங்களா, கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அதற்குண்டான வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பெயர் களங்கம் இல்லாமலோ உங்களுக்கு எந்தவித பாதிப்புமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பே இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து அப்பா அம்மா ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க என்னதான் ஒரு நல்ல விஷயமா நல்லா இருந்தாலுமே சின்ன சின்ன உடல் பாதைகள், கொஞ்சம் கவனமாக நடக்கிறது, சின்னதாக ஒரு அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்பவே முக்கியமான விஷயம், சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கையாளுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வண்டி வாகனம் போகிறதுல கொஞ்சம் கவனமாக போகணும். ரொம்ப லாங்காக போகிறோம், இரவு நேரத்தில் ரொம்ப லாங்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோ அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலேருந்து எலுமிச்சம்பழமோ இல்லை திருநீரோ உங்களுடைய பைக்கில் உங்களுடைய வாகனத்தில் எப்போவுமே வச்சுக்கிட்டே வாங்க. அப்படி வச்சுட்டே இருக்கும்போது இரவு நேரம் ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாலும் அது எந்தவித பெரிய பாதிப்புமே இருக்காது. உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் பார்வதி தேவியார் வழிபாடு தான். நிச்சயமாக திங்கட்கிழமை தோறும் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்பிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.